வெல்கம் டு எம்மி டேஸ்டி ரெசிபீஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் வந்து ஒரு 8 மணி நேரம் சுண்டலை ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுட்டேன். 3 விசில் வச்சு அவிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போது சுண்டல் வேக வச்ச சுண்டலை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன சைஸில் தக்காளி, அப்புறம் 4-5 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன ஒரு உருளைக்கிழங்கு, அடுத்தது ஒரு முருங்கைக்காய், அப்புறம் 2 கத்தரிக்காய் 2 ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்தீங்களா, குழம்பு மிளகாய் பொடி அதை ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி எப்படி பண்ணலான்றத வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சைஸில் புளி வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்சுட்டு அந்த ஜூஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக போதும், நிறையா போட வேணாம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில், நம்ம வந்து ஏற்கனவே 3 விசில் வச்சு சுண்டல் எடுத்து வச்சுருக்கோம், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதனால் இந்த இது வந்து ரொம்ப வேக தேவையில்லை. அதனால் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி குக்கரில் மூடி வச்சுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போது குக்கரை எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் முருங்கைக்காய் போட்டதுக்கப்புறமா ஒரு விசில் வச்சாலே போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுன்னா தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்துடணும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 4 அல்லது 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணினதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு அது 2ஐயும் சேர்த்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சோம்பு, ஒரு சும்மா கம்மியான ஒரு 10-15 சோம்பு இருந்தால் போதும், அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து இது பொரிஞ்சதுக்கப்புறமா, கடுகு எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினது இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணிடணும். இந்த இதை எடுத்து நம்ம இப்போது குழம்புல ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், குழம்புல இந்த இதை ஆட் பண்ணிடுங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த தாளிச்சை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு வந்து சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு விசில் வச்சாலே போதும். இந்த இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.